கருப்பு கவுனி அரிசி தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நல்லா கழுவி கருப்பு கவுனி அரிசியை நல்லா கழுவி ஒரு 8 ஹவர்ஸ் ஊற போட்டாச்சு. ஊற போட்டு க்ளீன் பண்ணி அதை வந்து குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் வர வைப்போம். ஏன்னா இது கொஞ்சம் நல்ல அந்த நெல் கணக்காக ஹார்டாக இருக்கும். ஒரு 3.5 மடங்கு தண்ணி ஊற்றி 4 விசில் வர வைப்போம். நார்மல் தயிர் சாதத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், இஞ்சியை தோல் சீவிட்டு நல்ல பொடிசாக நறுக்கி வச்சுக்கிடுவோம். இதை வந்து இன்னொன்று 2 டம்ளர் தயிர், இந்த ஊற்றக்கூடிய தயிர் பாக்கெட் வாங்கிட்டு ஒரு 1/4 லிட்டர் பால் வாங்கி அதில் ஊற வச்சாச்சுன்னா 1 ஹவர் 2 ஹவர்ஸில் நல்லா கட்டி தயிராக மாறிடும். அது புளிப்பு கரெக்டான. இப்போ தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு அதில் கடுகை வெடிக்க வைக்கணும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கடுகு வெடிக்கிறது லிவருக்கு நல்லது. அதுலேயே இஞ்சி பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் அதிலே கருவேப்பிலை போட்டு லேசாக வதக்கிட்டு இதுலேயே நம்ம வந்து தயிர் ஊற்ற போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பச்சையாக தயிர் சாப்பிட்றது ஒத்துக்கிடாது. சின்ன குழந்தைங்களுக்கும் ஒத்து விடாது, பெரியவங்களுக்கும் ஒத்துக்கிடாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை போட்டு கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆன உடனே இதிலே சாதத்தை போட்டு கருப்பு கவுனி அரிசியில் எல்லா விதமான டிஷ்ஷஸையும் பண்ணலாம். இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதனுடைய பயன்கள் அப்படிங்கிற முக்கியமான பயன்களை மட்டும் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதனால் உடல் செல்களை பாதுகாக்கும். இரும்பு சத்து இருக்கிறதுனால ரத்த சோகை குறைக்கும். நார் சத்து இருக்கிறதுனால ஜீரணம் நல்லா நடக்கும். கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து லோ, அதனால் பிளட் சுகரை வந்து இன்க்ரீஸ் பண்ணாது சீக்கிரமாக. குடலுக்கு நல்லதான ப்ரோபயாட்டிக்ஸ் இருக்குது. ரொம்ப நேரம் ஜிஐ குறைவானதுனால நீண்ட நேரம் பசி வராமல் பாதுகாக்கும். இப்போ பெரியவங்களுக்குனால அந்த 1 டம்ளர் தயிர்லையே நம்ம எடுத்துட்டு, சின்ன பசங்க நம்ம ஸ்டேஜ் உள்ளவங்கலாம் நம்மெல்லாம் கூட கொஞ்சம் தயிர் ஊற்றி கூட சாப்பிடலாம். அதனால் கொஞ்சம் எடுத்துட்டு திருப்பியும் நம்ம வந்து தயிரை ஹீட் பண்ணுறதுனால எல்லா சீதோஷ்ண நிலை மாறும் பொழுதும் எல்லாருக்குமே ஒத்துக்கிடும். தாளித்த பிறகு அதில் தயிர் ஊற்றிருக்கோம். அந்த தயிர் ஹீட் ஆன பிறகு அதுலேயே நம்ம கருப்பு கவுனி அரிசி சாதம் போடுறோம். அது வந்து மிங்கிள் ஆகிற வரைக்கும் அந்த கவுனி அரிசி சாதமும் தயிரும் மிங்கிள் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஹீட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். இது கூட ஏதாவது ஊறுகாய் அல்லது அப்பளப்பூ அல்லது மாங்காய் ஊறுகாய் எதுனாலும் மேட்ச் ஆகும்.